வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். இறந்து போனவர்களை நாம் அமரர்கள் என்று குறிப்பிடுகிறோம். பகுத்தறிவாளர்கள் அமரர் என்னும் சொல்லை பயன்படுத்தலாமா என்று நேற்று நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு கேள்வி எழுந்தது. அமரர் என்றால் தேவர், அது எப்படி பகுத்தறிவுக்கு பொருந்தும் என்கிற கேள்விதான். ஆனால் அமரர் என்கிற சொல் வடமொழியிலே இருந்து வருகிறது. அது தமிழ் சொல் இல்லை. அமர் என்பது அதன் மூலச்சொல். மர் என்றால் மரணம். ஆகையினாலே தான் நாம் வேடிக்கையாக மர்கயா என்கிறோம். மர்கயா என்றால் இறந்து போய்விட்டான் என்பது பொருள். மரணம் என்றால் அமர் என்பது மரணமற்றவன் என்று பொருள். அந்த பொருளிலே தான் அமர்நாத், மரணமிலா செல்வன், அமர கீதம், என்றைக்கும் கேட்கிற பாட்டு என்றெல்லாம் நாம் சொற்களை பயன்படுத்துகிறோம். மிக அரிதாக அந்த வடமொழி சொற்களை பயன்படுத்தி இருக்கிற வள்ளுவர் கூட அடக்கம் அமரருள் உய்க்கும் என்கிறார். எனவே நாம் தமிழில் அமரர் என்று சொல்லாமல் நினைவில் வாழும் என்று குறிப்பிடலாம்.